வீடு வாங்கும் போதும் விற்கும் போதும் என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேண்டும், முக்கியமாக கவனித்து பார்த்து வாங்க வேண்டும் என்ற விஷயத்தை தொடர்ந்து வீடியோவில் பார்த்துட்டு வரோம். இதுவரைக்கும் இந்த வீடு வாங்குவது விற்கும்போது உள்ள முக்கியமான 7 விஷயங்களை ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. இன்றைக்கி வீடியோவில் 8வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரசியா கிளி. இதுக்கு முன்னாடி உள்ள 8-7 விஷயங்களை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்துக்கோங்க. இப்போ 8வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கும்போது என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த சப்ஜெக்ட் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆத்தரைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு அன்ஆத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது ஆத்தரைஸ்ட் பில்டிங் அப்படின்னா என்ன, அன்ஆத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு அன்ஆத்தரைஸ்ட் பில்டிங்னா என்ன, அன்ஆத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது, நம்ம வாங்குகிற பில்டிங்கில் ஆத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்னா எப்படி பார்த்து வாங்குறது, அன்ஆத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அப்படி அன்ஆத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம வாங்கலாமா, அப்படி வாங்குறா இருந்தால் அதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது, என்னென்ன மாதிரி அன்ஆத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம், என்னென்ன மாதிரி அன்ஆத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் ரொம்ப ரிஸ்க் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. மெட்ராஸ் சிஎம்டிஏ ஆக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே மாதிரி மற்ற சென்னையை தவிர்த்து உள்ள பிளேசஸ்க்கு அதுக்கு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டெவலப்மெண்ட் ஆக்ட் இருக்குது. முனிசிபாலிட்டி ஆக்ட்ஸ்ன்னு இருக்குது. 2-3 அது ஒவ்வொரு ஆக்டும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் முனிசிபாலிட்டிஸ் ஆக்டும் கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் ஒத்து வரும். சில இடங்களில் இந்த சிஎம்டி ஆக்ட் தான் பெரும்பாலான நாளுக்கு ஒத்து வரும், அப்ளை ஆகும். இப்போ இந்த ஆக்ட் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்னைக்குள்ளேயோ அல்லது இந்த சிஎம்டியை பொறுத்த வரைக்கும் சென்னையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுனால அது சென்னையை பற்றி சொல்லுது. ஸோ பொதுவாக அந்த முனிசிபாலிட்டி ஆக்ஷன் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறா இருந்தாலும் அதுக்கு உரிய அப்ரூவல், அதாவது பிளானிங் அப்ரூவல், பில்டிங் அப்ரூவல் அது கரெக்டாக அந்த கன்சர்ன் அத்தாரிட்டிகிட்ட சப்மிட் பண்ணி வாங்கணும். ஸோ இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ள பில்டிங்காக இருந்தால் இந்த கார்பரேஷன் சென்னை கார்பரேஷனில் போய் அப்ளை பண்ணி வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே உள்ள பில்டிங், அதாவது வால்யூம் ஆஃப் பில்டிங் பெரிய சைஸாக இருந்தால் அது யார்கிட்ட வாங்கினா சிஎம்டிஏயில் அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு பில்டிங்காக இருந்தாலும் ஆஸ் பர் ஆக்ட், எந்த சிஎம்டிஏ ஆக்டாக இருந்தாலும் சரி, முனிசிபாலிட்டிஸ் ஆக்டாக இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு பில்டிங்காக இருந்தாலும் பெர்மிஷன் வாங்கி தான் கட்டணும். அப்படி கட்டலைன்னா அந்த பில்டிங்கெல்லாம் அன்ஆத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது வயலேஷன், அப்படி வயலேஷன் ஆஃப் தி சிஎம்டிஏ ஆக்ட், முனிசிபாலிட்டி ஆக்ட்ஸ் இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஆத்தரைஸ்ட் பில்டிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு லேண்டுக்குள்ள ஒரு உரிய லேண்டில் அதை பிளானிங் அத்தாரிட்டி சிஎம்டிஏலையோ இல்லை கார்பரேஷன்லையோ இல்லை முனிசிபாலிட்டிலையோ சப்மிட் பண்ணி நாங்கள் இதே மாதிரி பில்டிங் கட்ட போகிறோம் அப்படின்னு ஒரு பிளானை சப்மிட் பண்ணி அதுக்கு அப்ரூவல் வாங்கி அதன்படி அந்த பிளான் படி கட்டியிருந்தீங்கன்னா அது தட் இஸ் கால் அப்ரூவ்டு பில்டிங் சொல்லலாம், இல்லை ஆத்தரைஸ்டு பில்டிங்னு சொல்லலாம். ஸோ ஆத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட சொல்லலாம். இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இப்போ பழைய காலத்து பில்டிங்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த மாதிரி இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யாருமே மதிக்கிறதே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பாட்டுக்கு எதுக்கிட்ட போட்டு அவங்களுக்காக கவர்மெண்ட்டுக்கு பிளான் இப்போ சப்மிட் பண்ணி அப்போ பெர்மிஷன் வாங்கணும், வந்தால் பார்த்துக்கலாம், நம்ம ஆஃபீஸர் தானே, அவனுக்கு ஏதாவது பார்த்து சமாளித்து எதாவது கையில் காசு எதாவது கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல மாதிரி நிறைய இடங்களில் பில்டிங் அப்ரூவல் வாங்காமே கட்டியிருக்காங்க, பில்டிங் இருக்குது. இப்போ அந்த மாதிரி பில்டிங் அப்ரூவல்லே வாங்கலை, எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷன், எந்த விதமான பெர்மிஷனும் வாங்காமல் கட்டப்பட்ட பில்டிங்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால் அன்ஆத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, நம்ம பில்டிங்காக வாங்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பில்டிங் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு அப்ரூவல் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க, இப்போ செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் கட்டி வச்சுருப்பாங்க, அதுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பில்டிங்கில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கிரவுண்ட் ஃப்ளோரும் ஆத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் அன்ஆத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அதே மாதிரி ஃப்ளாட்டு நிறைய பேர் பில்டர்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு கிரவுண்ட் ப்ளஸ் 2 ஃப்ளோர்ஸுக்குள்ள பெர்மிஷன் வாங்கி அதுக்கு பெர்மிஷன் வாங்கி அதுக்கு ஃப்ளாட்டு பெர்மிஷன் வாங்கி அது கட்டுவாங்க. அது கட்டி முடித்தோடனே நல்ல பிள்ளை மாதிரி கொஞ்சம் எல்லாம் இப்போ வாட்டர் கனெக்ஷன், ட்ரைனேஜ் கனெக்ஷன் எல்லா கனெக்ஷனும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீக்கிரட்டாக அவங்களுக்கு தெரியாமல்
கவர்மெண்ட்டுக்கு காசு கார்பரேஷனுக்கோ முனிசிபாலிட்டிக்கோ தெரியாமல் இல்லை அவங்கள ஏதாவது சரி கட்டிக்கிட்டு கூட 2 மாடி கிட்ட கட்டிடுவாங்க. ஸோ 2 மாடிக்கு அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க, மேலே உள்ள 2 மாடிக்கு அன்அப்ரூவலாக கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ரூவல் வாங்காமல் கன்ஸ்ட்ரக்ஷனும் அந்த மாதிரி பில்டிங்கில் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பெர்மிஷன் வாங்கினாங்களோ அது வந்து ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், எது வரைக்கும் மேலே அப்போ பெர்மிஷன் வாங்காமல் கட்டினாங்களோ அது அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது வந்து வீடுகளுக்கும் வரும், ஃப்ளாட்ஸுகளுக்கும் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் வரும். இப்போ வந்து நம்ம ஜென்ரலாக ஃபஸ்ட் கொஸ்டின் எந்த மாதிரி நீங்கள் பில்டிங்கை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஜென்ரல் கொஸ்டின் நாங்கள் பதிலே சொல்ல வேண்டியதில்லை. ஆத்தரைஸ்டு பில்டிங் அப்ரூவலோடு உள்ள பில்டிங்கை தான் நீங்கள் வாங்கணும். பில்டிங்காக இருந்தாலும் சரி, ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, அதுதான் உங்களுக்கு நல்லது. இப்போ லோன் வாங்க போகிறீங்கன்னா அவங்க பில்டிங்கில் கண்டிப்பாக பேங்க் லோன் போடுறதுக்கு முன்னாடி அது பில்டிங்கில் அப்ரூவல் இருக்கா, அது ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷனா அப்படின்றத பார்ப்பாங்க. பார்த்து அவங்க வந்து வாங்குவாங்க. பார்த்தாவது தான் லோன் கொடுப்பாங்க, இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து இல்லை சார், நான் வந்து பேங்க்கில் லோன் வாங்கலை சார், நான் என் கை காசை போட்டுக்கிறேன், நான் பிஸ்னஸ் மேன், எங்களுக்கு காசு இருக்குது, எனக்கு பேங்க் லோன் தேவையில்லை, நான் அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை என்னன்னா, நாளை பின்ன நீங்கள் விற்க போனோன்னா அப்போ வந்து நீங்கள் அதை விற்கணும் அப்படின்னு சூழ்நிலை வரும்போது உங்களை மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனு ரிஸ்க் எடுத்து வாங்குறவங்க மட்டும் தான் வாங்க வருவாங்க. அன்ஆத்தரைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்ததுன்னா அந்த அன்ஆத்தரைஸ் பில்டிங் இருந்தால் அதுக்கு வந்து வேறு யாரும் வாங்குறதுக்கு வர மாட்டாங்க. அப்படி வாங்க வந்தாலும் அவனுக்கு பேங்க் லோன் கொடுக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் அவங்கள விற்கிறதும் வாங்குறதுன்றது விற்கணும்னு நினச்சிங்கன்னா விற்க முடியாது. விற்கவே போக இல்லைன்னா கூட வேறு ஒரு மாதிரி ரிஸ்க் என்ன இருக்குதுன்னா, அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்போவுமே வந்து கவர்மெண்ட்டோ இந்த கன்சர்ன் அத்தாரிட்டிஸ், கார்பரேஷன் அத்தாரிட்டிஸாக இருந்தாலும் சரி, இல்லை முனிசிபாலிட்டி அத்தாரிட்டிஸாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து சிஎம்டி அத்தாரிட்டிஸாக இருந்தாலும் என்றைக்கு வேணாலும் அதுக்கு மேலே உங்கள் மேலே அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் உடைங்க, ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பலாம், அல்லது அவங்களே ஆக்ஷன் எடுக்கலாம். அது மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம ஒரு பில்டிங் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், பில்டிங் இருந்தால் சார் அதுக்குள்ளே பில்டிங் பிளான் கொடுங்க சார், அப்ரூவல் பிளான் கொடுங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஃப்ளாட் வாங்குறா இருந்தாலும் சொல்லி பார்க்கணும், அதே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதை பார்த்து பில்டிங் இருக்கான்றது முதல்ல ஃபஸ்ட்டு விஷயங்களை பார்க்கணும். ஸோ இருக்குதுன்னா தான் நம்ம அடுத்த கட்டம், அது வாங்குறதுக்கு நான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும். அந்த இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்கினது மட்டும் பத்தாது, நீங்கள் அந்த பில்டிங்கை பிளான் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பில்டிங்கோட ஃபிசிக்கலாக பார்த்து அதுக்கு செக்அப் பண்ணணும். வாங்கின பெர்மிஷனுக்கும் பில்டிங் பிளானுக்கும் நீங்கள் கட்டியிருக்க பில்டிங்கும் மேட்ச் ஆகுதா, கரெக்டாக அதுபடி தான் கட்டியிருக்காங்களா. உதாரணத்துக்கு முன்பகுதியில் வந்து ஒரு 5 அடி விட்டுட்டு ஃப்ரண்ட் செட் பேக் விட்டுருப்பாங்க, சைடில் 2 அடி செட் பேக் விட்டு கட்டுற மாதிரி ஒரு 3 அடி விட்டுருப்பாங்க, இந்த பேக் சைடில் ஒரு 3 அடி விட்டுருப்பாங்க, சைடில் இந்த சைடில் ஒரு செட் பேக் ஒரு 3 அடி விட்டுற மாதிரி பில்டிங் கட்டி அப்ரூவல் பிளானிங் சப்மிட் பண்ணி அது மாதிரி பிளானிங் வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குமான பார்த்தா அந்த மாதிரி இருக்காது. அவங்க கிரவுண்ட் ப்ளஸ் 2 ஃப்ளோர்ஸ்க்கு அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த வாங்கின அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா அதுபடி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுபடி இருக்காது. ஃபுல்லாக வாங்கின இடத்துல ஒரு இடத்த எந்த இடமும் விடாமல் ஃபுல்லாக கட்டி வச்சுருப்பீங்க. அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அமௌண்ட் டீவியேஷன். ஸோ வாங்கினது வந்து நான் 3 அடி சுற்றி வர இடம் விட்டுற மாதிரி பில்டிங் கட்ட போகிறேன்ற மாதிரி சொல்லி பிளான் வாங்கிட்டு அதை சுற்றி விட்ட இடம் விடாமல் அதையும் சேர்த்து இழுத்து பிடிச்சி கட்டி வாங்குறது அப்படின்னா அது கட்டி ஒரு பில்டிங் என்ன மாதிரி பில்டிங் அது பேருக்குன்னா டீவியேஷன், அது தட்ஸ் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பில்டிங் வாங்க போகிறோம் அப்படின்னா 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று, பில்டிங்கு அப்ரூவல் இருக்கா, 2வது அந்த பிளான் படி அந்த பிளான் எங்கே பிளான் கொடுத்தியா, அந்த பிளான் படி நீ பில்டிங் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இந்த 3 விஷயம் மேட்ச் ஆனால் தான் நீங்கள் அடுத்த கட்டம் ப்ராப்பர்ட்டி வாங்குறத பற்றி யோசிக்கணும். இது பில்டிங்க்கு இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு மட்டும் இல்லை, இதே மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக இருந்தால் கூட நீங்கள் வாங்க போகிற ஃப்ளாட்டுக்கு அதெல்லாம் நீங்கள் வந்து பில்டிங் அப்ரூவல் இருக்கா, ஃப்ளாட்டுக்கு அப்ரூவல் இருக்கா, அந்த அப்ரூவல் காப்பிக்கு போடுங்க. அந்த அப்ரூவல் காப்பியை நீங்கள் உங்களை ஃப்ளாட்டையும் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ அது கரெக்டாக செட் ஆகுதா, ரைட்டு செட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த கட்டம் மூவ் பண்ணணும். ஆனால் ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயமும் முக்கியமாக கவனிக்கணும். அந்த பில்டிங் அப்ரூவல் படி உங்கள் ஃப்ளாட்டு மட்டும் இல்லை, மீதி உள்ள மற்ற ஃப்ளாட்டும் அதே மாதிரி தான் கட்டியிருக்காங்களான்றதையும் பார்க்கணும். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் அவங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, நான் என் ஃப்ளாட் வரைக்கும் அது கரெக்டாக அப்ரூவல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை வாங்க போனீங்கன்னா, சப்போஸ் 3rd ஃப்ளோரோ 4th ஃப்ளோரோ அன்ஆத்தரைஸாக கட்டி வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நாளை பின்ன வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அதை இடிக்கணும் வாங்கணும் அப்படின்னா அதனால் உங்களுக்கும் பிரச்சனை வரும். நாளை பின்ன அவங்க மேலே பில்டிங்கை போய் இடிக்க போனால், இப்போ நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்களா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க, இப்போ 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோர் வயலேஷன், இப்போ 2nd ஃப்ளோரும் 3rd ஃப்ளோரையும் வயலேஷன் அதை இடிக்கணும் அப்படின்னா அதுக்கு மேலே தான் டேங்க் உட்காந்துருக்கும், வாட்டர் டேங்க்.
அப்போ என்ன பண்ணணும், அப்போ செகண்ட் ஃப்ளோர் இந்த இடத்துல வெடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு என்ன ஆகும், உங்களுக்கு வந்து வாட்டர் டேங்கில் எங்கேருந்து வரும் தண்ணி, அப்போ அதையும் சேர்த்து அடிக்கணுன்ற மாதிரி வரும். அப்போ அதுக்கு நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு, கட்டிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல மாதிரி பிரச்சனை வரும். அது அந்த அளவுக்கு போகாதுன்னு வச்சுக்கங்களேன். என்ன ஆகும்னா, அட்லீஸ்ட் டீஆக்குபேஷன் நோட்டீஸ் அனுப்பிச்சு நீங்கள் வந்து செகண்ட் அண்ணா தரஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடாது, காலி யூஸ் பண்ணக்கூடாது நோட்டீஸ் பண்ணி அது சீலர் பண்ணி லாக் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து மேலே 2 ஃப்ளோர் லாக் ஆகி மூடியே வச்சுருந்தாங்கன்னா, அப்பவும் அந்த மாதிரி இடங்களில் மூடியே வைக்கப்பட்ட பிறகு நீங்கள் கீழே உட்காந்து வாழ்ந்துட்டு இருக்க முடியுமானா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பூட்டி வைக்கப்பட்ட இடத்துல, சீல் வைக்கப்பட்ட இடத்துல லாங் ரன்னில் அது தேவையில்லாமல் பராமரிப்பு இல்லாமல் தேவையில்லாமல் சொல்ல கரையான் பூச்சி அப்புறம் வேறு ஏதாவது பில்டிங் டேமேஜ் ஆகி அதனால பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ளாட்டுன்னு வாங்க போனால் நம்ம பில்டிங் நம்ம ஃப்ளாட்டுக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு மேலே இந்த பில்டிங் டோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கே ஃபுல் அப்ரூவல் இருக்கான்றதை பார்த்து வாங்கணும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். அடுத்த ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது விற்கும்போது அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சட்டம் சம்மந்தப்பட்ட எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். அதன் மூலயமா உங்கள் சட்ட அறிவு பெருக்கிங்க. ரஷ்யாக் சட்டம் அறிவோம் என்ற தமிழ் சேனலும், ரஷ்யாக் லா டியூப் என்ற இங்கிலீஷ் சேனலும், அதையும் தவிர்த்து நம்ம வெப்சைட்ஸ் அலி அசோசியேட் சென்னை அந்த கூகுள் சைட்ஸில் இருக்குது, கூகுள் ரிவ்யூவில் அது லிங்க் இதில் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அது வழியாக பார்த்து அதில் உள்ள ஏராளமான வீடியோக்களை பிளேலிஸ்ட் இருக்குது, அதை பார்த்து உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நம்ம வீடியோ சேனல் மூலமாக யூடியூப் சேனல் மூலியமாகவோ சைட் மூலியமாக அதனுடைய பார்த்து தெரிந்து உங்களுடைய சட்ட அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள். அதையும் தாண்டி உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்களோ பர்சனலாக கன்சல்டேஷன் தேவைப்பட்டதுன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இஃப் டைம் ஸோ பெர்மிட்ஸ் எனக்கு கிளியர் அப்பாயின்மெண்ட் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ஃபோன் மூலியமாகவோ நேர்லேயோ உங்களுக்கு உரிய சட்ட ஆலோசனைகளை முடிஞ்ச டைம் பெர்மிட் பண்ணால் வழங்குகிறேன். அடுத்த ஒரு டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் வரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் ரஷ்யா கலி. நன்றி, வணக்கம்.